இப்போ சமூக நீதி அப்படின்னா நாங்க தான், கல்வி கற்றுக் கொடுத்து நாங்க தான், நீங்க ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்தவர்களை கல்லூரி பட்டதாரிகளாக நாங்க தான் ஆக்கியிருக்கோம், இத்தனை மருத்துவர்களை நாங்க தான் ஆக்கியிருக்கோன்றாங்க. அதே போல கடவுள் மறுப்பையும் முன் வச்சாங்க, பெண் உரிமையை முன் வச்சாங்க, ஏழை பங்காளன் நாங்க தான் அப்படின்னாங்க. நாங்கள் இடதுசாரி தத்துவத்தோடு இருக்கிற நாங்க. ஆனால் இது எல்லாமே இப்போ மக்கள் கேள்விக்குரிய பாக்குறாங்களே அதையா? ஆமாண்ணா. இப்ப சமூக நீதி, இடஒதுக்கீடு அதெல்லாம் நீங்க சொல்றீங்க. சமூக நீதி, இடஒதுக்கீடு முதல்ல தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்துச்சு? பிராமணர்கள் அல்லாத இந்துக்களுக்கு, பிராமணர் அல்லாத மக்களுக்கு வேலை வேறும்னு சொல்லி முதல்ல இடஒதுக்கீட செயல்படுத்தியது சட்டமன்றத்துல கொண்டு அதை ஆளுநர் கையொப்பம் வாங்கி அதை தமிழ்நாட்டுல செயல்படுத்தியது பரமசிவ கவுண்டருடைய மகன் பா. சுப்பராயன், டாக்டர் சுப்பராயன் அவர்கள். அதுக்கும் நீதி கட்சிக்கும், இந்த திராவிடர் கழகத்துக்கும், இந்த திமுகவுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேளுங்க. ஒரு சம்பந்தம் கிடையாது. முதல்ல பதிவுத்துறை அமைச்சராக இருந்து 1926 சுப்பராயன் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி ஏற்கிறார். அது எப்படி இருக்கிறார்? 1921 இருந்து முழுக்க தெலுங்கர்கள் தான் தமிழ்நாட்டை ஆள்றாங்க, தெலுங்கர்கள் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறாங்க, அவங்களுடைய அமைச்சரவையிலும் தெலுங்கர்கள் தான் இருக்காங்க. என்னடா இது தமிழ்நாடு மாநிலமா இருக்கு, தமிழ் பேசுற மக்களுக்கு தெலுங்கர்கள் தான் முதலமைச்சரா இருக்கணுமா, அமைச்சரா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டு அவர் முதல்ல உருவாக்கின இயக்கமே நீதி கட்சி அமைச்சரவை எதிர்ப்பு அணி. அதன் அடிப்படையில தான் ஜனதா கட்சி அப்படின்னு சொல்லி உருவாக்குறாப்ல.